சாண்டில்யனின் ராஜதிலகம் பாகம் 23. அங்கு எங்களுக்கு தனி அறை கொடுக்கப்பட்டது. 3 நாழிகைகள் படுத்திருப்போம். கதவு தட்டம் சத்தம் கேட்டது. என் தந்தை கதவை திறந்தார். சத்திரக்காரன் நின்றிருந்தான். பெரியவர் ஒருவர் பார்க்க விரும்புவதாக சொன்னான். மகான் ஒருவர் வந்தார். அம்மா மைவிழி மங்கா, இளவரசர் சிறையில் இருக்கிறார். நீங்கள் என்னுடன் வர வேண்டும். உன் தந்தையும் பத்திரவர்மனும் மட்டும் சிறை சென்றால் போதும் என்றார். மூவரும் அதிர்ச்சி அடைந்தோம். அவர் தொடர்ந்து, அம்மா கவலைப்படாதே, இளவரசரை சாதாரண சிறையில் தள்ளவில்லை, அன்பு சிறையில் வைத்திருக்கிறோம். அவருடைய குருவின் மாளிகையில் இருக்கிறார். ஓர் இளவரசியே இரவில் வாசல் கதவை திறந்து உபசரித்திருக்கிறாள். உன்னையும் காலையில் அங்கு அனுப்பி வைக்கிறேன் என்றார். என் தந்தை அவரிடம், நீங்கள் யார் என்று கேட்டார். என்னை நீங்கள் நேரில் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருப்பீர்கள். என்னை ஸ்ரீ ராமபுண்ணிய வல்லவர் என்று அழைப்பார்கள் என்றார். என் தந்தை அதிர்ச்சியடைந்தார். பலபத்திரவர்மன் வாளை எடுத்தார். அப்போது அவர் நிதானமாக, பலபத்திரவர்மரே, நான் நிராயுதபாணியாய் இருக்கிறேன். நிராயுதபாணி மீது பல்லவர் யாரும் இதுவரை வாளை உருவியதாக நான் கேள்விப்பட்டதில்லை. உமக்கு போர் வேண்டுமென்றால் சத்திரத்துக்கு வெளியே 20 சாளுக்கிய வீரர்கள் நிற்கிறார்கள். அவர்களை அனுப்புகிறேன் என்றார். அடுத்த வினாடி பலபத்திரவர்மன் வாள் உரைக்குள் சென்றது. நாங்கள் மூவரும் அவரை தொடர்ந்தோம். சத்திரத்துக்கு வெளியே ரதம் ஒன்று நின்றிருந்தது. 20 வீரர்கள் நின்றிருந்தார்கள். என்னை ரதத்தில் ஏற்றி கொண்டார். அவர்கள் இருவரையும் சிறைக்கு அழைத்துச் செல்ல வீரர்களுக்கு உத்தரவிட்டார். ரதம் வேகமாக சென்றது. இந்த மாளிகைக்கு எதிர் மாளிகையில் நின்றது. எதிர் மாளிகையில்தான் இளவரசர் இருக்கிறார். காலையில் அவரை சந்திக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவர் அறைக்குச் சென்று விட்டார். எனக்கு தனி அறை கொடுக்கப்பட்டது. ஏவல் புரிய 2 பணிப்பெண்களும் இருந்தார்கள். காலையில் அவர் என் அறைக்கு வந்தார். என்னிடம், மகளே, எதிர் மாளிகையில் நீ நுழையும் போதே பெரிய அரசியல் சிக்கலில் நுழைகிறாய். அங்கு இருக்கும் சுங்க மன்னன் மகள் ரங்கபதாக தேவி அழகில் உனக்கு சமமானவள். காவியம் படித்தவள். வெகு நாட்களாக ஒரு கோவில் கட்டும் ஆசை கொண்டவள். பல்லவ இளவரசனிடம் சிற்பக்கலை பயிலவே காஞ்சிக்கு வந்திருப்பதாக என்னிடம் சொன்னாள். இளவரசன் அவளுக்கு ஆசானாவதைத் தவிர வேறு வழியில்லை. இந்த நிலையில் நீயும் அந்த மாளிகைக்குள் நுழைகிறாய். கங்க நாடு, பல்லவ நாடு, சாளுக்கிய நாடு ஆகிய 3 நாடுகளின் விவகாரமும் கலந்திருக்கிறது. எச்சரிக்கையுடன் நடந்து கொள் மகளே. நான் போய் வருகிறேன். நான் வந்த பின் உன்னை அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். இப்போதுதான் வந்தார். என்னை அனுப்பி வைத்தார். ஓடோடி வந்தேன் உங்களை காண. உங்களை கண்டேன். எப்படி கண்டேன், எந்த நிலையில் கண்டேன் என்பது உங்களுக்கே தெரியும் என்று விவரமாக சொல்லி முடித்தாள் மைவிழி. இந்த விவரங்களை கேட்டு மலைத்து பஞ்சனையில் உட்கார்ந்து விட்டான் பல்லவ இளவரசன். உங்களுக்கு பிரியமானது காத்திருக்கிறதே, போகவில்லையா என்று நினைவூட்டினாள் மைவிழி. சித்தம் மயக்கமாக இருக்க கதவை திறந்து வெளியே சென்றான் பணிப்பெண் ஒருத்தி. வாருங்கள், தேவியின் அறை இங்கிருக்கிறது என்று கூறி அழைத்துச் சென்றாள். உள்ளே சென்றான். மலைத்து நின்றான். நெட்டி மரத்தில் செய்யப்பட்ட ஒரு ஆலயம். நுணுக்கமான வேலைப்பாடு. அதன் சுவர்கள், கோபுரங்கள், சிற்ப இலக்கணங்கள் இப்படி அமைத்திருந்தாள் ரங்கபதாக தேவி. இதை அமைக்க எப்படியும் 6 மாத காலமாகி இருக்கும். தான் கல்லால் செய்ய நினைத்ததை அப்படியே நெட்டி மரத்தில் அமைத்திருந்தாள். அவன் பொறாமை கொண்டான். அவனை அறையில் எட்ட நின்றபடி கவனித்து கொண்டிருந்தாள் ரங்கபதாக தேவி. அவன் அருகில் சென்றாள். கலைக்கு பூர்ணத்துவம் என்பது இல்லை, கலைஞனுக்கு திருப்தி என்பது இல்லை என்றாள். ஆம் இளவரசி, கலைக்கு பூர்ணத்துவம் இருந்தால் அபிவிருத்தி என்ற சொல்லுக்கு இடம் இருக்காது. கலைஞனுக்கு திருப்தி இருந்தால் கலை வளர்வதற்கு வகை இருக்காது. ஆம் இளவரசே, அப்படி இல்லாவிட்டால் இந்த நெட்டிக்கோவிலை கற்களால் நானே கட்டிவிடுவேன். தேவி, நீங்கள் இப்பேற்பட்ட கலையரசி என்பது எனக்கு தெரியாது. பல்லவ நாட்டு ராஜசிற்பி என் பாராட்டு என் மனத்தை மகிழ்ச்சியாலும் பெருமையாலும் நிரப்புகிறது. ஆனால் இந்த பாராட்டுதல்களுக்கு நான் தகுந்தவள் அல்ல. கலையரசி என்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டிருந்தால் நான் இங்கு வந்திருக்க மாட்டேன். இந்த கைலாசநாதர் கோவிலை சிருஷ்டித்திருக்கவும் மாட்டேன். நான் கைலாசநாதருக்கு கோவில் கட்ட நினைத்திருப்பது உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்கள் தந்தை ஒரு சிவன் கோயில் கட்ட தங்களுக்கு கட்டளையிட்டிருப்பதாக அறிந்தேன். கைலாசத்தில் இருப்பதை விட அழகான கோவில் அமைத்து அதற்கு கைலாசநாதர் கோவில் என்று பெயரிட நீங்கள் சபதம் செய்திருப்பதாகவும் எங்கள் நாட்டில் மக்கள்